சரி, இது பாருங்க. பொய் சொன்ன கணவன் மனைவி யார்? அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளில் ஒரு 2 பேர் பொய் சொல்லுவாங்க. சரிங்களா? 2 பேரும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டுருவாங்க. அவங்க 2 பேர் யார்? ஈசாக்கு ரெபேக்காவா, ஆபிரகாம் சாராளா, இல்லை அனனியா சஃபீராலா? இது அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில் தான் இந்த கேள்வி இருக்கிறது. யார் இருவர் பொய் சொன்னார்கள்? அனனியா சஃபீரால். எந்த அதிகாரம், எந்த வசனம்? பொய் சொன்ன கணவன் மனைவி யார்? தனக்கு உண்டான சொத்தை விற்று சீஷர்களிடத்தில் வந்து ஒப்படைக்காதபடி பொருளாசை கொண்டு தன் மனைவியும் பொய்யை சொல்ல வைத்து தங்கள் ஜீவனை விட்ட கணவன் மனைவி அனனியா சஃபீரால். இது 5ஆம் அதிகாரம் அது முதற்கொண்டு 10வது வசனம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஒரு தடவை படிக்கிறேன்னு கேளுங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சஃபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவர்களை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசப்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவன் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய